ஜாதின்ற பெயர்ல, ஏழைன்ற பெயர்ல, படிக்காதவங்கன்ற பெயர்ல, குளிக்காதவங்க, நல்ல ட்ரெஸ் போடாதவங்க, ஆனா எல்லாம் அவர்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாருமா. நம்ம மட்டும்தான் பிள்ளை கிடையாது. ஒருவேளை பருக்கைக்காக எச்சி இலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு கல்யாணம் விட்டு இலையெல்லாம் போடுற இடத்துல அங்கிருந்து சில பிள்ளைகள் எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்கல்ல. கோழி கடையிலலாம் போய் பாருங்க, கழிவுகள் போடுறத கூட அன்னைக்கு நான் கடையில் பார்த்தேன். ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குட்டி பிள்ளையும் அந்த ரெக்கைங்க, அந்த மண்ணு மாதிரிலாம் ஒன்று வெட்டி தூர போடுவாங்க பாருங்க, கோழியினுடைய வயிற்று பகுதிக்குள்ள இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து சாப்பாட்டுக்காக சேகரிச்சுட்டு கொண்டு போறாங்களே. யோசிச்சு பாருங்க, அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைதான். அப்ப இதெல்லாம் கண்ணு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும்? இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஒரு பழக்கம், அந்த பேச்சு இருக்குதா? அப்ப அதை பத்தி நம்ம பேசுறோமா? எதையாவது அதை பத்தி பகிர்ந்துக்கிடுதோமா? ஏசப்பா வரப்போறாரு, உலகத்துல நடக்கிற செய்தியை பாரு. இதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னா, வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம்னா, வீட்டுக்குள்ள தெய்வ பயம் இருக்கும் பிரதர். பிள்ளைக்குள்ள தெய்வ பயம் வரும். அவன் ஃப்ரெண்டு வெளியே, வாடா மச்சான் தண்ணி அடிக்க போகலாம், வாடா மச்சி சிகரெட் அடிக்க போகலாம், வாடா சினிமா பார்க்க போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டா அவனுக்கு என்ன சத்தம் தெரியுமா கேட்கும்? இயேசு வரப்போறாருன்ற சத்தம் கேட்கும். வெறும் சர்ச்சில் பாஸ்டர் மட்டும் பிரசங்கம் பண்ணா சத்தம் கேட்காதுமா. வீட்டுக்குள்ள இருக்கிற தகப்பன்மார் வீட்டுக்குள்ள பேசணும், இயேசு வரப்போறாரு, வெளியே என்ன நடக்கு தெரியுமாடா. வீட்டுக்குள்ள அம்மாமார் பேசணும், இயேசு வரப்போறாரு, ஆயத்தமா இருங்க. இதை நம்ம பேசவே இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். உலகம் இழுக்கும் பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. நானே எப்பவுமா பீர் குடிச்சேன், ஃபங்க்ஷனுக்கு தானே பீர் குடிச்சேன், அவன் கோட்டரே குடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் ஒரு பீர் தானே குடிக்கிறேன் அப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரி காலங்களில் போகும்போது அதை குடிக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணும். நான் எப்பவுமா செக்ஸ் படம் பார்த்தேன், எப்பமாச்சும் ஒரு முறை தானே செக்ஸ் படம் பார்க்குறேன், காம்ப்ரமைஸ் பண்ணும் நம்ம பிள்ளைங்க. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். உனக்குள்ள பயம் வரணும். இல்ல, இன்னைக்கு என் ஆண்டவர் எப்பனாலும் வருவாரு, எப்போ என்ன நாள் நடக்கும்.